வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலை பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் ஒரு மிக முக்கியமான முழுமையான வெற்றியை பெற்றிருக்கிறாரா? இதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். அதிமுகவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஒரு மிக முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கிறது. குறிப்பாக உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் அதிமுகவின் வழக்குகள் பார்த்திங்கன்னா இன்னும் நிலுவையில் இருக்குது. 2022ஆம் ஆண்டு இந்த பொதுக்குழு கூடியதிலிருந்தே இந்த வழக்குகள் பார்த்திங்கன்னா அங்கே தான் நிற்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு அப்படின்றது தற்போது கிடைக்க பெற்றிருக்கிறது. அதில் ஓபிஎஸ் ஒரு ரொம்ப மிக முக்கியமான லீடிங்கில் வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய கையொப்பம் வாங்கப்பட்டது அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் அதெல்லாம் பெருசாக அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் கொடுக்கல அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. பெருசாக யாருமே பார்த்திங்கன்னா ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பதன் காரணமாக நிச்சயமாக நீதிமன்றத்தில் பல்வேறு விதமான தீர்ப்புகள் மாறி ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞரும் சரி, எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞரும் சரி மாறி பார்த்திங்கன்னா எப்படியாவது வெற்றியை ஒரு அணிக்கு வாங்கி கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முயன்றும் கூட அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றத்தை நம்முடைய எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்திங்கன்னா எடுத்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றியை பெற்றுவிட்டதன் காரணமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நீதிமன்றத்தில் அதிரடியான தீர்ப்புகளை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓபிஎஸ்க்கு என்று தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் நிச்சயமாக எப்படி கிடைக்கப் போகிறது என்பதை நம்ம கட்டாயமாக பார்க்கத்தான் வேண்டும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புகள் வெல்லப்போகின்ற நபர் யாராக இருக்க போகிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே. ஏன்னா இது போல் நிறைய விதமான காணொளிகள் இருக்கிறது. ஓபிஎஸ்ஸில் கோர்ட்டில் ஓபிஎஸ்ஸா இபிஎஸ் அப்படின்ற விவாதங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாகிருச்சு, நிறைய மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீதிமன்றத்தின் இறுதிக்கட்ட தீர்ப்புகள் யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறது, யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. அஃபீஷியல் நியூஸ், அன்அஃபீஷியல் நியூஸ். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரிசையாக பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் நியூஸ், அன்அஃபீஷியல் நியூஸ் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்புகள் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு வரும். ஏன்னா இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் பார்த்திங்கன்னா இருக்குது இந்தியா ஃபுல்லாக. ஸோ அதனால் இப்போ எலெக்ஷன் கமிஷன் எந்த விதமான ஆர்டருமே பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நீதிமன்றத்தில் அதிரடியான தீர்ப்புகள் வந்த பிறகு அடுத்தடுத்து யார் யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் என்பது வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. நன்றி, வணக்கம்.